அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூஸ் சம்பந்தமான காணொலி தான் பார்க்க போறோம். அதாவது இலங்கைக்கு ஒரு அபாயமான கொஞ்ச நாள் வருதுன்ற மாதிரி தான் எச்சரிக்கை விடுத்திருக்கணும். அதாவது 2 தாளமுகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று வரப்போதுன்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 130 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு இது நடக்குதுன்னு சொல்லிக்கணும். 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் ஒன்றாகி அதுக்கு பிறகு ஒரு பெரிய புயல் கனமழைகளுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மழை வடக்கு கிழக்கு பகுதியெல்லாம் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். அதாவது இப்போ 50 சென்டிமீட்டர் நீங்க என்ன யோசிக்கலாம் கொஞ்சம் தானே. வளமையா நாங்கள் இப்போ மழை வீழ்ச்சி எப்படி நியூஸ்கள் பார்க்கலாம் மில்லிமீட்டர்ல தான் பார்க்குறாங்க. 125 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் மில்லிமீட்டர்ல தான் பார்க்குறாங்க. அந்த 125 150 200 அந்த கேட்டகரிக்கு வரைக்கும் சில தாழ்நில பிரதேசங்களும் சரி பெரும்பாலான இடங்கள் வெள்ள அபாயத்துக்கு உள்ளாகிடும். நாங்கள் வடகிழக்கு ஒப்படைக்க ஒரு மில்லிமீட்டர் அளவுடைய கதைக்கு அந்த வெள்ள அபாயம் பெரிய அளவில் இருக்கு. இது 50 சென்டிமீட்டர் 500 மில்லிமீட்டர் மழை கிட்ட பதிவாகும் என்ற மாதிரி எதிர்கூறி இருக்கிறோம். இது கட்டாயம் நடக்கும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். சொல்லி நடக்கலாம், சொல்லி நம்ம நடக்காமல் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட நியூஸ் தான் நாங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான நியூஸா இருக்கு. வேண்டாம் எல்லாருமே ஒரு பரவலாக கதைச்சு கொண்டு வர நியூஸ் தான். சில பேர் நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, சில பேர் இதை தான் புதுசாக பார்ப்பீங்க. அப்படியான புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னா அவையும் பார்த்து ஒரு இந்த நியூஸை பற்றி தெரிஞ்சு கொண்டு ஒரு முன்னாயத்தங்கள் செய்து கவனமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் நியூஸுக்கு என்ன மாதிரி பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க, லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இது வர சகல காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, இது சம்பந்தமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல 2 காற்று சுழற்சிகள் ஏற்பட்டிருக்குது. இந்த ஏற்பட்ட காற்று சுழற்சிகள் இன்னைக்கு 26ஆம் தேதி நள்ளிரவு இல்லாட்டி நாளைக்கு காலம்புற ரெண்டும் ஒன்றிணைந்து தாளமுக்கமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த மண்டலம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கலாம். இது இலங்கை அம்பாந்தோட்டைக்கும் பானமுக்கும் நடுவில் இருக்கிற கடற்பிராந்தியத்தில் தான் ஒன்று சேரும் மாதிரி சொல்லியிருக்கலாம். இது முதல்ல கிழக்காக நகர்ந்து பிறகு வடக்காக நகருமாம். இது இப்ப ரெண்டும் ஒன்று சேர்ந்து பிறகு ஒரு வலுப்பெற்ற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். 26ஆம் தேதி நள்ளிரவில் 27ஆம் தேதி காலம்புரையில அம்பாறை மாவட்டத்தில் அருகம்பேக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பிராந்தியத்தில் காணப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே மலைகள் விட்டு விட்டு பெய்தோனா இந்த ஏற்கனவே புயல் வரப்போதுன்னு சொல்லி கொண்டு வந்தவ அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் அப்படியே போயிட்டு முதலும் ஒரு புயல் வரப்போதுன்னு சொல்லியிருந்தவ திடீரென்று இல்லாமல் அப்படி போயிட்டுது. அதுக்கப்புறம் மழை வீழ்ச்சிகள் நார்மலா வந்துட்டு இருந்தது. இப்ப தற்சமயம் நீர் நிலமட்டத்துக்கு மேல ஒரு வெள்ளம் வரக்கூடிய நிலைமையில இனி பெய்கிற மழைகள் எல்லாம் ஒரு வெள்ளமாக தான் நாங்கள் கருதலாம். இது மண்ணுகளை வடிஞ்சு போகும், நீர் வடிஞ்சு போகும் என்று சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால இந்த 2 காற்று சுழற்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளைக்கு காலம்புற அம்பாறை மாவட்டத்திற்கு அருகம்பேக்கி பக்கத்தில் இருக்கிறதுல காணப்பட கணிச்சிருக்கணும். இந்த கணிச்சிருக்கிற சில நேரங்களில் மாறுபடலாம். இது கட்டாயம் 100% 100% நடக்கும் என்று நாங்கள் சொல்லலாது. அதில் சில மாற்றங்களும் ஏற்படலாம். இப்படியான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கணும். இப்படி உருவாகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் மத்திய மலை நாட்டோட மோதப்பட்டு இலங்கையின் கரையோர பிரதேசத்தால தான் நகர்ந்து போகும் சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட 27ஆம் தேதி இரவு இல்லை 28ஆம் தேதி காலம்புரை அந்த காலப்பகுதியில் அதாவது மட்டக்களப்புக்கும் திருகோணமலைக்கும் இடையில இந்த காற்று மண்டலம் காணப்படும் சொல்லிக்கிறோம். இதால மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் என்ற வேகத்துல காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். இப்பவே லைட்டா கொஞ்சம் வளமையா நோமலா இருக்கிற மரங்கள் இப்பவே அங்காலை மிங்காலை மசஞ்சு தான் இருக்குது. இப்போ இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக தான் வெளுத்துக்கணும். வேண்டாம் வளமையாக நாங்கள் கதை கேட்க ஒரு புயல் தான் கதைக்கிறாங்க. இது 2 தாளமுக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதாக வலுப்பெற்று விரைக பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்கலாம். வேண்டாம் இப்போ மரங்கள் பெரிய மரங்கள் இருக்கிறார்கள் வீடுகள் அப்படியான இடங்களை அந்த மரச்சரிவுகள் மரங்கள் சரிஞ்சு விழுறது மற்ற பெரிய பெரிய அபாயங்கள் ஏற்படலாம். இப்போ மலைகள் என்ன இயற்கை அனர்த்தங்கள் என்னென்ன ஏற்படுத்தும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லலாம். 3 பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். அதுக்கான தான் இந்த நியூஸ்கள் பெரும்பாலும் சொல்லிக் கொண்டோம். அதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன், இந்த நியூஸை பகிர்ந்து கொள்றேன். நீங்களும் மெட்டாக்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய எச்சரிக்கைகள் விட்டுருக்கீங்க. நாங்கள் அப்படி ஒன்றா பார்ப்போம் அதை பற்றி. ஓகே, இது எப்போ முடியும் என்ற மாதிரி சொல்லிக்கிட்டோம்னா 28ஆம் தேதி இல்லை 29ஆம் தேதி இந்த இதில் தான் காலப்பகுதியில் தான் இது நிறைவடையும் என்ற மாதிரி சொல்லிக்கிறோம். இந்த புயல்கள் முடியும் என்ற மாதிரி சொல்லிக்கிறோம். அதாவது இந்த புயல் திருவண்ணாமலை துறைமுக பகுதியில் தான் வெளியேறும். திருவண்ணாமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தால் தான் வெளியேறி கடலுக்கு போன ஒரு வலுப்பெறும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். என்ன மாதிரி நடக்க போகுது என்னன்னு சொல்லல. இப்போ நாங்களே முதல்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறேன். இப்போ காணொலி எடுத்து கேட்க காற்று ஒரு வித்தியாசமான இதுதான் இருக்குது. வளமையின் பார்க்க ஒரு வித்தியாசமான இதில் தான் அடிக்கடி வேற மாதிரி வித்தியாசங்கள் காடிக்கொண்டிருக்குது. வானிலை மாற்றங்கள் காடிக்கொண்டிருக்கு. காலம்புற நல்ல வெயில இருந்தது, மழை ஒன்றுமே இல்லாமல் வெயில இருந்தது. இப்போ நல்ல மப்பு கட்டி நல்ல ஒரு இதில்
மழை வரக்கூடிய வாய்ப்பை காட்டி கொண்டிருக்குது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா, இது இந்த தாளமுக்கம் வந்து புயலா உருவாக்கிக்க வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். செஞ்சார் என்ற ஒரு பேர் வைக்கிறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒவ்வொரு புயலுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து இது ஒரு புயலாக வலுப்பெருக வந்து செஞ்சார் என்ற பெயரிடப்படும். அதை விட வந்து பார்த்தோம்னா 26, 27, 26ஆம் தேதி தான் வடக்கு கிழக்குல வந்து நாங்கள் மலைகளை வந்து அதிகமாக உணர முடியும் என்ற மாதிரி சொல்லியிருந்தவ. இன்னைக்கு 25ஆம் தேதி 26 நாளிலிருந்து தான் இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறோம். அதை விட வந்து இலங்கை வரலாற்றிலே வந்து என்றுமே பதிவாகாத மழை வந்து 27ஆம் தேதி பதிவாகலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லிக்கிறோம். கேன மழை ஒன்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லிக்கிறோம். சில பிரதேசங்களுக்கு 40 சென்டிமீட்டர்ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய எச்சரிக்கைகள் வந்து கொடுத்திருக்கிறோம். அதாவது வந்து 400 மில்லிமீட்டர் மழையிலிருந்து 500 மில்லிமீட்டர் மழை. பொதுவாக என்ன சொல்லிட்டா வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் 200, 250 புகைக்கு வந்து கனடாக்களில் வெள்ளப்பெருக்கள் ஏற்படும். 50 வரைக்கும் புகைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு அபாயத்தை எதிர்நோக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தான் நியூஸ்ல சொல்லியிருக்கணும். ஓகே, இது வந்து நல்ல ஒரு வடக்கு கிழக்கு வந்து இன்னொரு ஆபத்தான இதில் வந்து இருக்கும் என்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கணும். ஏற்கனவே அனைத்து முகாமைத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் மக்களை வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அதாவது வந்து குறிப்பாக வந்து அங்கே கிளிநொச்சி அங்கே பக்கங்களில் அந்த குளங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவையெல்லாம் வந்து கவனமாக இருக்க சொல்லியும், இந்த தாழ்நில பிரதேசத்தில் இருக்கிறார்கள் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்க சொல்லியும் வந்து சொல்லியிருக்கணும். சில இடங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா சில இடங்கள் ஒரு சின்ன மலைக்கு குறிப்பா வந்து கார்னரை சொன்னோம்னா சின்ன மலைக்கு நல்ல ஒரு வெள்ளம் வந்த வீதியெல்லாம் நல்ல வெள்ளங்கள் வந்துடும். நீந்தி தான் போக வேண்டிய இந்த இது வந்து இந்த கார்னர் மெயின் ரோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். அதான் சரியான கவனமா போகணும். இது கனமழையா இருந்தா ஃபுல்லா வந்து வெள்ளத்துல ஒரு மூலக்கூடிய அபாயம் இருக்கும். அப்படியான அந்த தாழ்நிலை பிரதேசங்கள் இருக்கிறார்கள் அவையெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டோட இருக்கிறது வந்து நல்ல மண்ணு தான் முதலே வந்து நியூஸை வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகே, இந்த நியூஸ் வந்து உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான நியூஸை தான் இருக்கு. அதை விட வந்து இப்போ நாங்கள் சரி இப்போ ஊடகங்கள் செய்த நியூஸை வெளியிடுறது வந்து மக்கள் ஒரு முன்னேற்பாடோட இருக்கணும், அதாவது ஆயத்தமாக வந்து எதுக்கும் தயாராக இருக்கணும்னு தான். மற்றபடி மக்களை வந்து பயப்படுத்துகிற ஒரு செயற்பாடாக அமையாது. இதை நீங்கள் பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு முன்னேற்பாடு குறிப்பாக வந்து ஆற்றங்கரைகள் இருக்கிறார்கள், தாழ்நில பிரதேசங்கள் இருக்கிறாங்க, அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்ளினோம். தாழ்நில பிரதேசங்கள் குளக்கரைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா வந்து மழை கனமழை வந்து ஏற்கனவே பெய்து கொண்டு தான் இருக்கு. நாங்கள் சொல்ல போன நார்மலாக இப்போ நங்களுப்பாக விட்டு விட்டு பெய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நல்ல ஒரு மழை பெய்து கொண்டு இருக்கு. அதால் வந்து யாழ்ப்பாணம் இங்கால பக்கங்கள் எல்லாம் இதுக்கு மேலே வெள்ளம் வந்துட்டு இனி பெய்யெல்லாம் வெள்ளமாக தான் இருக்கும். பாருங்க இங்கே இந்த எவ்வளோ வெள்ளம் ஓடி வருதுண்டு. அங்கே இருக்கிற வெள்ளங்கள் முழுக்களுமே வந்து இந்த ரோட்டால் தான் ஓடி வருதுன்னு நினைக்கிறேன். அதை விட அங்காளி பிரதேசங்கள் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் விட இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல அதை பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு அங்காள என்ன வடமேற்கு பகுதிகள் எல்லாம் வந்து சில ஆறுகள் எல்லாம் வந்து குளங்கள் எல்லாம் அணைக்கட்டுக்கு கிட்ட வந்து வெள்ளம் வந்துட்டு மேவி பாயிர நிலைமை இருக்குது. ஆறுகள் எல்லாம் ஏற்கனவே வெள்ளம் நிரம்பி போயிருக்குது, மழை தண்ணிகள் நிரம்பி போயிருக்குது. அதால் வந்து இனி பெய்கிற மழைகளால் வந்து பெரிய ஒரு ஆபத்து வெள்ளப்பெருக்கொண்டு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. கனமழை இனி வந்து நார்மலாக மழை பெய்துட்டு விட்டால் பரவாயில்ல, கனமழை கொண்டு பெய்யாத வந்து பெரிய ஒரு ஆபத்து ஒன்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். கடல் பிரதேசங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கவனமாக இருக்கணும். கடல் கொந்தளிப்புகள் அதுகள் வரக்கூடிய மாதிரி இருக்கலாம். நேரம் அப்படியான பல இதுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆயத்தமான நிலைமையில தான் இருக்கணும். எது எப்போ நடக்கும்னு சொல்ல என் இயற்கை அனர்த்தம் எது எப்போ நடக்கும்னு நாங்கள் சொல்லிக் கொள்ளாது. அதை விட அந்த மீன்பிடிக்கு போராக்களும் 25ஆம் தேதி இன்றையில 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்கு போக வேண்டாம்னு சொல்லிக்கணும். அங்காளம் அந்த வயல்களுக்கு உரமிடுற ஆக்கள் அவைகள் வந்து 30ஆம் தேதிக்கு உரமிட வேண்டாம். வெள்ளம் பெருக்கெடுத்த உடனே அந்த வெள்ளத்தோட உரத்தின் இது வந்து போயிருமே ஒழிய நெல்லுக்கு அது பயனளிக்காது. அதில் வந்து உரமிடுறதை வந்து தவிர்த்து கொள்ளட்டாம். அதில் மற்ற தாழ்நில பிரதேசங்கள் இருக்கிறார்கள் கவனமாக இருக்கட்டும். அதில் தான்
அடிக்கடி சொல்லிக் கொள்ளினோம். அதோட என்ன சொல்லி ஆபத்தான வீதிகள் இப்போ எல்லாம் உடைஞ்சு இப்போ கார்னர் வீதியை பொறுத்தவரை அது ஒரு ஆபத்தான வீதி தான் சொல்லலாம். என்ன வெள்ளம் நிற்குதுன்னா அந்த வீதி எங்கே உடைஞ்சிருக்கு எங்கே பக்கத்தில் கான் இருக்குன்னே தெரியாது. சில வீதியில் 2 பக்கம் பெரிய காணுகள் போகும். அப்படியான ஆபத்தான வீதிகளில் பயணம் செய்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இப்போ அடிக்கடி போய் வரும், அதுக்கு தான் வீடு இருந்தால் கட்டாயம் போய் வரணும். மற்றபடி மற்றவர்கள் போய் வரதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதோட மின் வடங்கள் அறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதால் அதை பற்றியும் அவதானமாக இருக்கணும். ஒரு கரண்ட் லைன் வந்து கரண்ட் வெள்ளத்துக்கு அறந்து விழுந்துட்டா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கும் அவதானமாக இருக்கட்டும். இது வந்து நிறைய இதுகள் சொல்லி கொண்டு போயினோம். அதோட வந்து இது கட்டாயம் 100% நடக்கும் என்ற மாதிரியும் இல்லை. இப்போ இது ஒரு கணிப்பு தான், இப்படி நடக்க போகிற ஒரு கணிப்பு தான், ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும். இப்போ நடந்துட்டால் அப்புறம் நாங்கள் ஒன்றுமே நியூஸ் ஒன்றுமே சொல்லாமல் நடந்தா பிறகு அவையில் நாங்கள் குற்றம் சொல்லுவோம். இப்படி ஒரு வானிலை அறிக்கையை சொல்லியிருக்கலாம் தானே ஒரு குற்றம் சொல்லுவோம். அதால் இப்படி ஒரு இதை சொல்லியிருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் ஒரு நியூஸை வந்து முதலே சொல்லியிருக்கிறோம். இது கட்டாயம் 100% நடக்கும், 100% நடக்கான்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, இதை மாதிரி தான் நாங்கள் சொல்ல வேண்டிய அநேகமான இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் உங்களுக்கு நியூஸ்ல வந்து நான் பயந்து கொள்ள யோசிச்சிருந்தேன். அதாவது வந்து முக்கியமா வந்து நல்ல அடிக்கடி ரப்பண்டு வெள்ளமுற இடங்கள், மற்ற ஒரு அபாயமான இடங்கள் இருக்கிறார்கள், அவை வந்து கவனமாக இருக்கணும். எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளங்கள் அதிகரிக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு மப்பா இருக்கு. சில நேரம் இன்றைக்கு இரவுக்கே வந்து மழை பெய்ய தொடங்கலாம். 27ஆம் தேதியெல்லாம் நல்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இதை தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளும். இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அவதானமாக தான் இருக்கணும். நாங்கள் தான் இருக்கணும், அவதான் இருக்கணும் இல்லை, எல்லாருமே அவதானமாக இருக்கணும். ஏற்கனவே மழை பெய்தால் அடுத்த மழைகள் கட்டாயம் ஒரு வெள்ளத்துக்குரியதாக இருக்கும். மலைநாளில் இருக்கிறார்கள் மண் சரிவு பிரச்சனைகளுக்கு வந்து இருக்கணும். இப்போ தற்சமயம் ஒரு மண் சரிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட 9 பேரோ 7 பேரோ செத்த வேண்ட மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதால் வந்து எல்லாத்துக்குமே அவதானமாக இருக்கணும். இப்போ கரண்ட் வயர் ஷார்டேஜ்கள் ஏற்படும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லாமல் அவதானம் இருக்கணும். மற்ற நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், வயதானாக்கள் வீட்டை இருந்து அவைக்குரிய உணவுப் பொருட்கள் மருந்துகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். சின்ன குழந்தை பிள்ளைகள் இருந்து அவைக்குரிய தேவைகள் ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கணும். சில நேரம் வந்து நல்ல 3 நல்ல மழை கொடுத்துருவீங்க, மழை எப்படி வேறும் என்று சொல்லிடாது, கடைகளுக்கு போக முடியாத மாதிரி இருக்கும். அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தேடி வச்சுக்கொண்டோம் என்றால் ஒரு 4 நாளைக்குரிய ஒரு பேக்கப்பாக நாங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செய்து கொண்டால் நாங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். சரி, பெரிய மரங்கள் இருக்கிற பிரதேசங்கள் எல்லாம் ஒரு கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் ரோட்டால் போய் கொண்டு 3 விழுந்துடும், கார்களுக்கு மேலே விழுது, அப்படி எங்களுக்கு மேலே விழுந்துடலாம். அதெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த நியூஸ் தான் உங்களுக்கு நான் பயந்து கொள்ள வந்தேன். இதை மாதிரி வேறு நியூஸ் கிடைச்சால் அதை வந்து பயந்து கொள்கிறேன். நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். பாய்.